ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 கிலோ வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு ஸ்பைசி ஐட்டம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நீளமாக கட் பண்ண வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌனாக வதங்குற வரைக்கும் வெங்காயம் நல்லா வதக்கணும். அப்போ தான் நல்லா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 2 கிலோ செய்கிறங்காட்டி அதிகமாக தேவைப்படுது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்ந்து இப்போ ஒன்றா கலந்து விட்டுறலாம். நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்ச மல்லித்தலை, புதினா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்ச காய்கறிகள், பட்டாணி, சோயா எது நம்ம ஊற போட்டு எல்லாம் எடுத்து வச்சுருந்தோமோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் தக்காளி ஒரு 6 தக்காளி பக்கம் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கம்மியாக செய்கிற மாதிரியா இருந்தால் ஒரு மீடியம் சைஸு ஒரு 4 தக்காளி இல்லை 3 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்ந்து இப்போ ஒன்றா கலந்து விட்டுறலாம். எல்லாம் சேர்ந்து இப்போ ஒன்றா நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு பிரியாணி மசாலாமா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்ந்து இப்போ மறுபடியும் ஒன்றா கலந்து விட்டுறலாம். இப்போ 2 கிலோ ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு ரைஸுக்கு ஏற்ற மாதிரி டம்ளர் சைஸுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணி கொதிக்க வச்சு தம் போட்டு எடுத்துடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒன்றா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். இப்போ தம் போடுற பதம் வந்துடுச்சு. நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போது நம்மளோட சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி பரிமாறிக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.